வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி வைப்ரேஷன் வந்துடும், பாசிட்டிவான வைப்ரேஷன். தலை குளிச்சு மல்லிகைப்பூ வச்சு சாரி கட்டணும், வளையல் போடணும், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தோணும். அப்படிப்பட்ட இந்த பாசிட்டிவான நாள்ல நம்ம வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துளசி அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் நிலைவாசல்ல வந்து 2 தீபம் வந்து ஏற்றிருக்கேன். இன்னைக்கு சதுர்த்தி அப்படிங்கறனால கற்பக விநாயகர் நல்லபடியா வழிபாடு செஞ்சுட்டேன். கற்பக விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். என்னுடைய குலதெய்வம் காட்டின ஒரு கடவுள்னே நான் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான கடவுள். இன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகர் பெருமான் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட இருக்க விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளருக்கு விநாயகர், கோல்டன் விநாயகர், பஞ்சமுக விநாயகர், லக்கி விநாயகர் அப்படின்னு, அதாவது முதல்ல எனக்கு வந்த விநாயகர். ஸோ அவங்க 4 பேருக்கும் வந்து அபிஷேகம் பண்ணேன். என்னுடைய பிறந்த நாளைக்கு இந்த வருஷம் அந்த விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆடம்பரமா ராஜ அலங்காரத்தோட வந்த விநாயகர். அவர் வந்து ஸ்டோன் அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணல. அதுக்கப்புறம் எப்பவும் போல நான் வந்து மஞ்சள், திருமஞ்சனம், சந்தனம் இந்த 3 நாளையும் வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எல்லா விநாயகருக்கும் சந்தன காப்பு மாதிரி சந்தனம் வந்து தடவி விட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து இன்னைக்கு நல்ல குளிர்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வழிபாடு வந்து நான் செஞ்சிருந்தேன். நம்மளை தேடி போற உறவை விட நம்மளா தேடி போற உறவை விட நம்மளை தேடி வர உறவுக்கு வலிமை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் வந்து விநாயகரும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் என் வாழ்க்கையில வந்திருக்காரு. அவரை வந்து நான் 2 தடவை போய் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாசல்ல ஒரு காவல் தெய்வம் வந்து கம்பீரமா வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவரு எல்லாம் பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோட வந்து நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறது, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு நல்லபடியா வந்து சேர்த்ததுக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுல ஒரு பெரியவங்க இருந்தா நம்ம எப்படி சொல்லிட்டு போவோமோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விநாயகர், அதுவும் கற்பக விநாயகர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா காலையில வந்து விநாயகருக்கு அபிஷேகம், ஆராதனை, ஸ்வீட் வந்து வச்சு நல்லபடியா வந்து எளிமையா வந்து பூஜையை வந்து நிறைவு செஞ்சுட்டேன். உங்க வீட்டுல நீங்க வந்து விநாயகர் வழிபாடு செய்வீங்களா? விநாயகர் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? விநாயகரோட உங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. எனக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அதை வந்து விநாயகர்ங்கிற பிளேலிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட பூஜை வழிபாடு செஞ்சுட்டேன். லாங் வீடியோ, முக்கியமான ஒரு வீடியோ வரப்போகுது. அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ.